அனைவருக்கும் வணக்கம். தவில் மாமேதை ஜனரஞ்சக தவில் சக்கரவர்த்தி தெய்வ திருவாளப்புத்தூர் அண்ணா அவர்களுக்கு 74வது பிறந்த தினம். அதனை முன்னிட்டு அவங்கள பற்றின புகழையும் நினைவுகளையும் கொஞ்சம் சிந்திக்கலாம். பெரிய ஒரு தவில் அப்படிங்கிற இசைக்கருவிக்கு உயர்ந்த ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவங்க. அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய மேதாவிலாசத்தையும் பல பெரியவங்க நிறைய பேசியிருக்காங்க. என்னுடைய அனுபவத்துக்கு அவங்கள ஒரு சின்ன நினைவுபடுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்கள பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. நான் பார்த்ததில் எனக்கு ஒரு 8-9 வயசாக இருக்கும். எங்கள் ஊரில் சின்னமனூரில் வருடந்தோறும் ஸ்ரீராமநவமி உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் இசை விழா நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த நிகழ்ச்சி துவங்கினதுலேருந்து கோட்டூர் பெரியவங்க அவங்க தான் துவங்கி வச்சாங்க. அதை தொடர்ந்து என்னுடைய குருநாதர்கள் மதிப்பிற்குரிய திருப்பாம்பரம் சகோதரர்கள் அது போன்ற பெரியவங்க நிறைய வாசிச்சிருக்காங்க. அதுக்கு வருடந்தோறும் ரொம்ப உரிமையாக அவங்க திருவாளப்புத்தூர் அண்ணா கலந்துக்கிட்டு வாசிக்கிட்டு 3 நாளும் தங்கியிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப இப்போ நினச்சாலும் நினைவுகளில் இருக்குது. எங்கள் மாமா தஞ்சாவூர் மாமா அவங்களோட ஏற்பாட்டின் பேரில் வருடந்தோறும் வாசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பெரியவங்க ஹரித்வாரமங்கல் மாமா, திருவாளப்புத்தூர் அண்ணா, தஞ்சாவூர் மாமா, வேதாரண்யம் மாமா எல்லாம் சேர்ந்து 3 நாளும் அங்கே தங்கியிருப்பாங்க. நிறைய அனுபவங்கள் அவங்க பேசுகிறதும் அவங்க சங்கீத சம்பந்தமாக பேசிக்கிறதும் அவங்களோட நடையோட பாவனை எல்லாம் இன்னும் எனக்கு 9 வயசு 8 வயசு இருக்கும். இப்போலேருந்து இன்னும் நினைவு இருக்குது. தவிலுக்காக எவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்காங்க. இதெல்லாம் பெரிய சமாச்சாரம். ஒரு சரஸ்வதி முழுமையாக அவங்க கையில் இருக்கிறது இயற்கையான அமைப்பு. ரெண்டாவது அவங்களுடைய உழைப்பு. எங்களை போன்றவங்கெல்லாம் அதிலேருந்து கற்றுக்கிறது அவங்களுடைய கடின உழைப்பு. அதை எல்லாரும் நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ உழைச்சிருக்காங்க, எவ்வளோ கோயிலில் வாசியிருப்பாங்க. அதெல்லாம் பெரியவங்க நிறைய பேசியிருக்காங்க அவங்களோட அனுபவத்தில். என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சத சில விஷயங்கள். திருப்பாம்பரம் அந்த ஊரில் திருப்பாம்பரம் மாமா அவங்க பிள்ளையார் கோயில் கட்டி அவங்க பரம்பரையாக அவங்க பாதுகாத்துக்கிட்டு வர பிள்ளையார் கோயிலில் 2006ன்னு நினைக்கிறேன் கும்பாபிஷேகம் ஆச்சு. அதில் நாதஸ்வர மேதை வண்டிகாரத்தர் தாத்தா அவங்க வாசித்தாங்க. அவங்களோட வாசிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. எங்கள் குருநாதர் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அப்போ திருவாளப்புத்தூர் அண்ணா தவில் வாசித்தாங்க. அந்த நிகழ்ச்சி மறக்க முடியாது. அது பெரிய பாக்கியம். எனக்கு 2 மேதைகள் கூட உட்காந்து வாசிக்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கும் இடும்பாவனம் இளையராஜா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாசிக்கிற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விருது எங்களுக்கு கொடுத்தாங்க, கலைச்செல்வ மாமணின்னு. அந்த நிகழ்ச்சிக்கு திருவாளப்புத்தூர் அண்ணா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எங்களுக்கு அவங்க கையால் அந்த விருது கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஒரு பெரிய மகா மேதை கையிலேருந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறக்க முடியாது. அவர்களுடைய இத்தனை ஆண்டு கால வாழ்க்கை, அவங்க உழைத்த உழைப்பு அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருந்துக்கிட்டு இருக்கும். முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்களோட உழைப்பு, கடின உழைப்பு. எவ்வளவு உழைச்சிருந்தா அந்த ஒரு முழுமையான இடத்துக்கு போயிருக்கலான்னு ஒரு வாழ்ந்து காட்டியிருக்காங்க அவங்க. அதெல்லாம் மனசில் நினச்சி பெரியவங்க வழியை இப்போ இருக்கவங்க நாங்கள்லாம் அதை பார்த்து பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு தவில் இப்போ உள்ள தமிழ் உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்திருந்தாங்க. அவங்களுடைய நினைவுகள் என்றுமே நம்மளோட இருக்கும். அவங்க கையாண்ட சரஸ்வதி என்றைக்குமே எல்லார் மனசுலையும் இருக்கும். அவங்க குடும்பத்தார் அண்ணா சமூக அண்ணா மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய நினைவுகளை போற்றுவோம். வணக்கம்.